என்ன எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? நான் அதான் சரஸ்வதி பாட்டி வந்துட்டேன். இன்னைக்கு நாம என்ன கதை பார்க்க போறோம்னா, பாரதியார் ஆத்திச்சூடியில வர கோல் கை கொண்டு வாழ் அப்படின்ற ஆத்திச்சூடி கதை தான் பார்க்க போறோம். செங்குன்றம் அப்படின்னு ஒரு சின்ன கிராமம் இருந்தது. அங்க அருள்னு ஒரு 10 வயசு சிறுவன் இருந்தான். அவன் நல்ல ஒரு புத்திசாலி. இருட்ட பார்த்தா மட்டும் பயந்து போயிடுவான். யாராவது சண்டை போட்டாங்கன்னா அங்கிருந்து ஓடியே போயிடுவான். ஒரு நாள் அவனுடைய பள்ளியில அவனுடைய ஆசிரியர் கோல் கை கொண்டு வாழ் அப்படின்ற ஆத்திச்சூடி பாடம் எடுத்தாங்க. உடனே அருள் கை நீட்டி கேட்டான், ஆசிரியரே, எல்லாரும் கையில கோல் வச்சுட்டு நடக்கணுமா அப்படின்னு. ஆசிரியர் சிரிச்சுக்கிட்டே அவனுக்கு சொன்னாரு, அது வெறும் கம்பு மட்டும் இல்ல அருள். கோல் அப்படின்னா தைரியம், ஒழுக்கம், பாதுகாப்பு, ஆளுமை அப்படின்றதோடைய சின்னம் தான். கையில கோல் வச்சிருக்கவன் எப்பயுமே தன்னையும் மற்றவர்களையும் காப்பாத்துவான் அப்படின்னு அவங்க ஆசிரியர் சொன்னாங்க. அடுத்த வாரம் அருளோட கிராமத்துல ஒரு பெரிய திருவிழா நடந்துச்சு. எல்லாரும் கோயிலுக்கு போனாங்க. அருளும் அவனுடைய தாத்தாவோட போனான். தாத்தா கையில ஒரு நீளமான கோல் வச்சிருந்தாங்க. அப்ப அருள் தாத்தா கிட்ட கேட்டான், தாத்தா, உங்களுக்கு நடக்க முடியலன்றனாலதான் இந்த கோல் வச்சிருக்கீங்களா அப்படின்னு. அதுக்கு தாத்தா சிரிச்சுக்கிட்டே பதில் சொன்னாங்க, இது நடக்க மட்டும் இல்லப்பா, முன்னாடி உழவர்கள் மாடுகளை ஓட்டவும், காவலர்கள் கிராமத்தை காக்கவும், வீரர்கள் போர்ல தங்களை பாதுகாக்கவும் பயன்படுத்தினாங்க. கோல் அப்படின்னா பொறுப்பு அப்படின்னு சொன்னாங்க. அந்த நேரத்துல கோயிலுக்கு பக்கத்துல இருந்த ஒரு மாட்டு தொழுவத்துல இருந்து ஒரு காளை மாடு கயிற்று அறுத்துட்டு ஓட ஆரம்பிச்சிருச்சு. மக்கள் எல்லாரும் அலறி அடிச்சு ஓட ஆரம்பிச்சாங்க. அங்க ஒரு சின்ன குட்டி பொண்ணு பயந்துகிட்டே நின்றுட்டு இருந்தா. அவளுக்கு ரொம்ப பயமா இருந்தது. அருளுக்கும் அதை பார்த்தோன்னா ரொம்ப பயமா இருந்துச்சு. ஆனா தாத்தாவோட வார்த்தை அவனுக்கு ஞாபகம் வந்தது. கோல் என்பது பாதுகாப்பு, கோல் கை கொண்டு வாழ். அவன் தாத்தாவுடைய அந்த கோலை எடுத்து மெதுவா அந்த காளையனுடைய முன்னாடி போய் நின்னான். சிலம்பம் கற்றிருந்த தன்னுடைய நண்பர்கள் அவனுக்கு சில விஷயங்கள் சொன்னது ஞாபகம் வந்தது. கோல் அப்படின்றது பயமுறுத்துறதுக்கு மட்டும் இல்ல, வழி நடத்தவும் பயன்படுத்த வேண்டியது அப்படின்னு. அருள் கோலை தரையில தட்டி தட்டி அந்த காளைய வேறு பக்கம் திருப்பினா. காளைய அமைதியா ஓடி போயிடுச்சு. அங்க இருந்து அந்த சிறுமியும் காப்பாற்றப்பட்டா. இதை எல்லாருமே கை தட்டி வரவேற்றாங்க. கிராமத்தினுடைய தலைவர் சொன்னாரு, அருள் இன்று உண்மையான கோல் கை கொண்டவன் அப்படின்னு. அவன் கையில இருந்தது வெறும் கம்பு இல்ல, தைரியமும் பொறுப்பும். அந்த நாள்ல இருந்து அருள் அன்றாடம் உடற்பயிற்சி செய்ய ஆரம்பிச்சான். சிலம்பம் மாதிரியான தமிழகத்தினுடைய தற்காப்பு கலைகளை கத்துக்க ஆரம்பிச்சான். பலவீனமானவர்களுக்கு உதவி செய்ய தொடங்கினான். ஒரு நாள் அவனுடைய ஆசிரியர் அவனை பார்த்து கேட்டாங்க, இப்போ கோல் கை கொண்டு வர அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுதா அருள் அப்படின்னு. அருள் நிமிர்ந்து சொன்னா, ஆமா ஆசிரியரே, கையில கோல் இருப்பது அப்படின்றது மனசுல தைரியத்தையும் செயல்ல பொறுப்பையும் பிறர் காப்பாற்றப்படணும்ன்ற நல்ல மனசும் இருக்கிறதுக்கு சமம் அப்படின்னு சொன்னா. கோல் கை கொண்டு வாழ் அப்படின்னா வீரத்தோட பொறுப்போட பிறரை காக்கும் மனசோட நாம வாழணும் அப்படின்றதுதான். இந்த ஆத்திச்சூடி கதை உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா உங்க நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க. இப்ப சீக்கிரம் போய் தூங்குங்க. டாடா, நான் போயிட்டு வரேன்.